ஹலோ ஆல் வெல்கம் டு புது விஷன் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு 3 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 3 டேஸில் நீங்கள் எப்படிலாம் பிளான் பண்ணலாம், சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே இருக்குது. ஸோ இந்த 3 டேஸை நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி 90க்கு 90 நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் எப்படி ஈஸியாக ஒவ்வொரு நாளும் எது மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுமே லைக் பண்ணாமல் இருந்தாலுமே மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 டேஸில் நீங்கள் எப்படி ஈஸியாக இருக்கிற சாப்டர்ஸ் கவர் பண்ணலாமா, ஃபஸ்ட்டு இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கிற சாப்டர்ஸ் கவர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 3 டேஸ் பிளானில் இருக்கும். அண்ட் இன்னொரு பிளானும் இருக்குது. ஸோ இந்த பிளானில் வந்து உங்களுக்கு 3 சாப்டராக இருக்கும். ஸோ அதுனா உங்களுக்கு இன்றைக்கி ஆஃப் டேலேருந்தே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரினா உங்களுக்கு 4 டேஸில் 3 சாப்டர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனா நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு டெய்லி 4 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு 4 சாப்டர்ஸ்னால் உங்களுக்கு 2 ஈஸி 2 ஆட் அது மாதிரி உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது போல் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ டே 1லேருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ டே 1 நாளையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்டர் 1, 2, 5, 6. ஸோ சாப்டர் 1, 2, 5, 6. ஸோ இதை வந்து நீங்கள் நாளைக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ 5, 6 கன்ஃபார்மாக உங்களுக்கு 5 மார்க் வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து பார்த்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 1 தான். ஸோ நிறைய பேர் இதெல்லாம் ஒரு சாப்டரான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் தான் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு மார்க் போகும். இல்லை நீங்கள் ஏதாச்சும் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கொஷினே தப்பாக எழுதிட்டுமே நீங்கள் அதை சால்வ் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸ்மால் மிஸ்டேக்னால மார்க் போகிறதாகவும் இருக்கும். ஸோ சாப்டர் 1 நீங்கள் ரொம்ப இதுவாக எடுத்துக்காதீங்க. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 4-5 மாடல்ஸ் தான் இருக்கும். அந்த 4-5 மாடல்ஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சாப்டர் 5, 6 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான் உங்களுக்கு அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எக்ஸசைஸில் பார்க்கனாலுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் தான் ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணும். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட உங்களுக்கு மேக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணலாலுமே மேக்ஸில் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்கள் கட் ஆஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நடந்து முடிஞ்ச எக்ஸாம் பற்றி நினைக்காம இருந்துட்டு ஸோ இப்போ மேக்ஸ் எக்ஸாம் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்கள் பெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ டே 2 போகலாம். ஸோ டே 2ல் உங்களுக்கு சாப்டர் 3, 4, 7, 11. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3, 4 நீங்கள் ஃபுல்லாக எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அண்டு எல்லா சம்ஸுமே நீங்கள் போட்டு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ எல்லா சம்ஸுமே போட்டு பார்க்க வேணாம். ஸோ இப்போ அந்த மாடலில் ஒவ்வொரு சம்ஸ் கொஞ்சம் ஆடாக இருக்கிற சம்ஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் டைமில் நீங்கள் போட்டு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எப்படி போடுறதுன்னு தெரியாமல் அப்படியே நீங்கள் பிளாங்க் ஆகிடுவீங்க எக்ஸாம் டைமில். ஸோ அது போல் நீங்கள் முன்னாடி ஏதாச்சும் சாப்டர்ஸ் வந்து ஆஃப் இயர்லியில் ஸ்கிப் பண்ணது, ரிவிஷனில் ஸ்கிப் பண்ணது அது மாதிரி இருந்தாலுமே அந்த சாப்டர்ஸுமே இப்போ பாருங்கள். ஏன்னா ரொம்ப எல்லாமே பார்க்காதீங்க. இம்பார்ட்டன்ஸ் கூட இருந்தாலுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் கூட நீங்கள் கவர் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டே 3. டே 3ல் சாப்டர் நம்பர் 8, 9, 10, 12. ஸோ இந்த 4 சாப்டரை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே நீங்கள் இம்பார்ட்டண்டானதாக பார்த்தீங்கன்னா வந்து 8, 10, 12. ஸோ இதை நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அது மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாமே இந்த 3 சாப்டரில் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன். ஸோ எல்லா சம்ஸுமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு நீங்கள் டைம் அலோகேட் பண்ணுங்கள். ஒரு ஆஃப் டே பண்ணாலுமே பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எக்ஸாமுக்கு காலையில் ஏன்சி பண்ணாலுமே உங்களுக்கு நல்லா அலோகேட் பண்ண முடியும். ஒரு 4 hours 5 hours போல் உங்களால் அலோகேட் பண்ண முடியும்னா நீங்கள் எல்லா சம்ஸுமே பார்த்து வச்சுக்கோங்க. எதுவுமே ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா மறந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சம் போடணுமே தெரியாமல் உங்களுக்கு வந்து எதர் ஆர் சாய்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் புது கொஷின் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ் கேட்டால் உங்களுக்கு அந்த சமயம் வந்து அந்த கொஷின் உங்களுக்கு போட தெரியாமல் அப்படியே பிளாங்க் ஆகிடுங்க. ஸோ அதனால் ரிவிஷனுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் அலோகேட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் அலோகேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாப்டர் இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ உங்களுக்கு 1, 2, 3, 4, 8, 11, 12. ஸோ இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு உங்களுக்கு 5.5லலாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 5.5, 9.3. ஸோ நம்ம வரக்கூட வீடியோஸில் வந்து உங்களுக்கு எல்லா யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு நான் 3 சாப்டர்ஸ் வந்து ஒரு நாள் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பிளானும் சொல்கிறேன்னு இருந்தேன். ஸோ டே 1. ஸோ இன்னிலேருந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூனில்
1லேருந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1, 8, 12 ஸோ இந்த 3 சாப்டரை நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டே 2 நாளைக்கு வந்து நீங்கள் 2, 3, 5 ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். சண்டே வந்து 4, 6, 7 ஸோ இந்த 3 சாப்டர். அண்ட் மண்டே வந்து 9, 10, 12 ஸோ இந்த 3 சாப்டர். நீங்கள் 3 சாப்டர் பிளான்னா நீங்கள் இது மாதிரி 4 டேஸ்க்கு நீங்கள் எடுத்து இது மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இது போல் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா சாப்டர்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ எதுவும் சாப்டர்ஸ் வந்து மிஸ் ஆகிடுமோன்னு சொல்லி எதுவும் பயப்பட வேணாம். ஸோ எல்லா சாப்டர்ஸும் உங்களுக்கு இதிலே கவர் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான். உங்களுக்கு 3 சாப்டர் ஒன்று இருக்குது, 4 சாப்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இமிடியேட்டாக. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்குமே ஸ்டடி பிளான் பற்றி எப்படி இப்போ தான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலுமே நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ், கொஷின்ஸ் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஏதாச்சும் வேணுனாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்.